பண்ணணும்னா இருப்பா லைட்டை வந்து ஆஃப் பண்ணணும்னா அலெக்சா டர்ன் ஆஃப் த விப்ரோ ஸ்மார்ட் பல்ப். இந்த நியூலி மேரிட் கப்புள் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் அதோ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறேன். பேரண்டிங்னா வந்து ஒன்றுமே இல்லை, சும்மா அப்புறம் ஒரு குழந்தைய மட்டும் பெற்று கொடுத்துருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அதுதான் உலகத்தில் இருக்கிற உலக மகா உருட்டு. யாரும் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. பேரண்டிங் நீட்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஸ்மார்ட்னஸ் அண்ட் எஃபர்ட். நீங்கள் ஒரு ஒர்க்கிங் கப்புளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்னோடய ஒய்ஃப் வெனிலா வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆஃப்டர் டெலிவரி வந்து எனக்கு ஒரு ஸ்மார்ட் ரூம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ரூம் வந்து எப்படி நான் வந்து ரெடி பண்ணேன், அதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆஃப்டர் டெலிவரி வந்து அடிக்கடி எழுந்திரிச்சு மூவ் பண்ண முடியாது. அதனால் உட்காந்த இடத்துல கமெண்ட்ஸில் எல்லாத்தையும் வந்து நான் ஒர்க் பண்ணோம். ஏன்னா நீயும் ஒர்க் பண்ணுற, நானும் ஒர்க் பண்ணுறேன், நம்ம ஒரு ஒர்க்கிங் கப்புள், உன்னை வந்து நான் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண முடியாது, உன்னை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. இன்ஸ்டட் எனக்கு ஒரு ஸ்மார்ட் ரூம் ரெடி பண்ணி கொடுத்தேன்னா, அதாவது அவங்க கேட்குற மாதிரி ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்தா எல்லாமே ஈஸியாக நானே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கெலாம் வந்து பெட்லேருந்து எழுந்திரிச்சு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஃபஸ்ட்டு வந்து பாத்ரூம் போகணுன்னா கண்டிப்பாக வந்து மூவ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன், லைட்டு இதெல்லாம் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணணும், இல்லை வந்து யாருக்காவது கால் பண்ணணும், இல்லைனா வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு டிவைஸை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு மைண்டில் வந்து ஸ்மார்ட் பல்பு, ஸோ விப்ரோவில் வந்து ஒரு ஸ்மார்ட் பல்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஆன்லைன்லேருந்து வாங்கி இன்ஸ்டால் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விப்ரோவுக்கே வந்து ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் இருந்தே வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எழுந்திரிச்சு போக தேவை. அடுத்து வந்தது வந்து ஸ்மார்ட் ஃபேன். ஆட்டம்பர்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபேன் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஆட்டம்பர்க்ங்கிறது ஒரு பிராண்டு. ஸோ அந்த பிராண்ட் ஸ்மார்ட் ஃபேனை வந்து நான் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா ரிமோட் கொடுத்துருவாங்க, ப்ளஸ்ஸு ஆப்பும் வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு உட்காந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபேனை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் சப்போஸ் மறந்து வந்து ஃபேனை போட்டு போயிட்டீங்க, வேறு ரூமில் இருக்கீங்கன்னா அப்போவும் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ரெண்டுமே ஸ்மார்ட் ஃபேன் அண்ட் ஸ்மார்ட் லைட் ரெண்டுத்துக்குமே வந்து பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் பல்பு தெரியும், அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து ஸ்மார்ட் ஃபேன். இது ரெண்டுமே ஓகே, மொபைலில் இருந்த மாதிரியே வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, சப்போஸ் மொபைலே வந்து வேறு இடத்துல வச்சாச்சு, ரூமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கமெண்டில் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்போ எனக்கு மைண்டில் வந்தது தான் வந்து இந்த அலெக்ஸான்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்குது. ஸோ அந்த டிவைஸை வந்து வச்சு நம்ம இப்போ அதுதான் நான் அலெக்ஸான்னு சொன்னதுனால அது வந்து என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுது அந்த டிவைஸு. ஸோ ஆக்சுவலி வந்து அலெக்ஸாங்கிற அந்த டிவைஸை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அலெக்ஸா வந்து நான் வாங்கினேன். அலெக்ஸா வாங்கிட்டு அது கூட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபேன் அண்ட் ஸ்மார்ட் பல்பு இது ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும்னா, நான் உட்காந்த இடத்துலையே வந்து அலெக்ஸா கிட்ட ஸ்விட்ச் ஆன் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது ஆன் பண்ணிடும். பாருங்க, இதுதான் வந்து அலெக்ஸா, இங்கே மேலே இருக்கு இல்லையா, இது வந்து அலெக்ஸா. இப்போ அலெக்ஸா டர்ன் ஆன் த விப்ரோ ஸ்மார்ட் பல்ப். இங்கே பாருங்க, டர்ன் ஆயிடுச்சா. அலெக்ஸா டர்ன் ஆன் த ஸ்மார்ட் ஃபேன். இப்போ ஸ்மார்ட் ஃபேனும் இப்படி ஆன் ஆகிடும். இதுக்கு நம்ம எங்கேயும் எழுந்திரிச்சு போய் ஸ்விட்சை வந்து ஃபிசிக்கலாக பண்ணணும்னு சொல்லி கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம டர்ன் ஆன் பண்ணிக்கலாம், டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு சப்போஸ் அதோட வெளிச்சத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா கூட நம்ம பண்ணலாம். அலெக்ஸா டர்ன் ஆன் த விப்ரோ ஸ்மார்ட் பல்ப். அலெக்ஸா இன்க்ரீஸ் த பிரைட்னஸ் டு 100% இன் விப்ரோ ஸ்மார்ட் பல்ப். அலெக்ஸா reduce the brightness to 10% in Wipro Smart Bulb. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதில் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபேன்லேயும் அலெக்ஸா டர்ன் ஆன் த ஸ்மார்ட் ஃபேன். ஓகே, இப்போது ஃபேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு இது ரெண்டுமே வந்து எழுந்திரிச்சு போகாத அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்ஸா ப்ளே லேட்டஸ்ட் தமிழ் சாங். The playlist 50 most played Tamil on Amazon Music. ஸோ இது வந்து அமேசான் மியூசிக்கோட வந்து கனெக்ட் ஆகிடும்.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான மியூசிக் கூட வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அலெக்ஸா ஸ்டாப். ஸோ இந்த மாதிரி வந்து உட்காந்த இடத்துல கமெண்டில் இதெல்லாம் வந்து பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து தேவை அலெக்ஸா வந்து நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவைசஸ்லாம் வேணும். ஸோ வேலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லரிங்கோமெலிஷியான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை. அது வந்து ஒரு 8 to 9 மந்த்ஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நல்ல காற்று இருக்கிற மாதிரி இருக்கணும், அதாவது பொல்யூஷன் ஃப்ரீ ஏர் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ஒரு ஏர் பியூரிஃபையர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஏர் பியூரிஃபையர் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பெட்ரூமில் வச்சுருக்கேன். அண்ட் இட் இஸ் கனெக்டட் டு அலெக்ஸா. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபிலிப்ஸ் ஏர் பியூரிஃபையர். இப்போ பாருங்கள், அலெக்ஸா டர்ன் ஆன் த ஏர் பியூரிஃபையர். ஸோ இப்போ வந்து ஏர் பியூரிஃபையர் வந்து டர்ன் ஆகிடுச்சு, ஆன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீட் லெவல் இருக்கும். டர்போ, அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக், இது எல்லாமே இருக்கும். இப்போ ஆன் ஆனோடனே வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. ஏர் பியூரிஃபையரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து நீங்கள் அலெக்ஸா வச்சே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எழுந்திரிச்சு வந்து ஃபிசிக்கலாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே டச்சு தான். பாருங்கள், ஆன் பண்ணால் வந்துடும். அடுத்து இந்த ரூமில் வந்து இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபி மானிட்டரிங் கேமரா. ஸோ இதுதான் வந்து வேலனோட கிரேடல். இப்போ வேலன் தூங்கிட்டான் அப்படின்னு சொன்னால் பேபியை வந்து இங்கே போட்டுருவோம். அங்கே இருக்கிறது வந்து கேமரா இருக்கு இல்லையா, அதில் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா வந்து எங்கே இருந்தாலும் வந்து நம்ம இன்டர்நெட் இருந்தால் போதும், வீட்டோட வைஃபைல இந்த கேமரா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி நம்ம எங்கே இருந்தாலும் பேபி தூங்குறானா என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். இப்போ சப்போஸ் 2 பேருமே வந்து ஒர்க்கிங் கப்புள்னு வச்சுக்கோங்க. இப்போது 2 பேரும் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், எப்போவுமே ஒரு ஆள் கூடவே இருக்க முடியாது. அப்படிங்கிற கேஸில் நீங்கள் வந்து இந்த கேமராவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் உட்காந்து கூட கால்ஸ்லாம் எடுக்கலாம். கால்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக பேபி டிஸ்டர்ப் ஆவாங்க இங்கேருந்து எடுக்கும்போது. ஸோ நம்ம இன்னொரு ஃபோனில் வந்து இப்போ இங்கே ஒரு ஃபோன் இருக்கு இல்லையா, இதில் வந்து இதை கனெக்ட் பண்ணி வச்சுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே நான் என்னெல்லாம் பண்ணுறேங்கிறத இந்த இடத்துல இருந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு டெஸ்கில் வந்து ஒர்க் பண்ணும்போது வச்சுக்கோன்னு சொன்னால் பேபி எங்கே இருக்குல்ல, கிரேடல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். அங்கேருந்தே வந்து நீங்கள் இந்த ரூம் ஃபுல்லாக அப்படி சுற்றி பார்க்கலாம். ஓகேவா, எல்லாமே இந்த ஆப்பில் இருக்கும். லைக் நீங்கள் மேலே மூவ் பண்ணலாம், கீழே வர வைக்கலாம், இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேபி வந்து கத்துறான்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் முழிச்சிட்டான், நீங்கள் வந்து மானிட்டரே பார்க்கல, கத்துறான் அப்படின்னு சொன்னாலும் சவுண்டு வந்து கேட்கும். இது வந்து சவுண்டு வந்து ரெக்கார்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் பேசுகிறதே உங்களுக்கு கேட்குதா? ஸோ அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு உடனே அலர்ட் ஆகிட்டு எழுந்து வந்துடலாம். அண்ட் பெஸ்ட்டு திங், இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குங்க. நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடியே இருக்கிற வீடியோஸ் வந்து ரெக்கார்டாகி இருக்கிற வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா இந்த கேமரா வந்து ஒரு பெஸ்ட் பைன்னு தான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து 2 பேருமே ஒர்க்கிங் கப்புளுங்கிறதுனால யாராவது ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக வீட்டில் இருந்தால் கூட மீட்டிங்ஸ்லேயோ ஏதோ ஒரு வேலையில் வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஈவன் கிச்சனில் கூட பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஷெல்ஃபில் வச்சிட்டோம்னு சொன்னால் என்ன பண்ணுறான் பேபி அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு வெளியில் எங்கேயாவது வந்து நீங்கள் ஒரு 10 to 5 minutes வந்து போயிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த மானிட்டர் வந்து கையில் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். வீட்டில் யார் இருந்தாலும் நம்மளோட பார்வையிலே இருக்கிற போது வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிங்க, சொன்ன இந்த கேமரா வந்து கண்டிப்பாக பெஸ்ட் பை. நான் வந்து வீட்டில் வந்து என்னோடய லிவிங் ரூம் இருக்குல்ல, அங்கே ஒன்று, டைனிங் ஏரியா, தென் அவனுக்குன்னு ஒரு பேபி ரூம்னு ஒன்று இருக்குது இன்னொன்று. இது வந்து எங்களோட மாஸ்டர் பெட்ரூம், இங்கேயும் ஒன்று வச்சுருக்கோம், அந்த ரூம்லேயும் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ எங்கே வந்து நம்ம பேபி வச்சுருந்தாலும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்மார்ட் பல்ப் இருக்குது, ஸ்மார்ட் ஃபேன் இருக்குது, ஏர் பியூரிஃபையர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு, தென் கேமராவும் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் கேட்டது வந்து நான் எல்லாமே வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டேன். அவங்க வந்து எழுந்திருக்கவே தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து செட்டில் ஆகிட்டேன் பேபியோட. இதுக்கப்புறம் வந்து பேபியை தூங்க வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் லைட்டை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, லைட்டை வந்து ஆஃப் பண்ணணும்னா அலெக்ஸா டர்ன் ஆஃப் த விப்ரோ ஸ்மார்ட் பல்ப். ஸோ இப்போ வந்து பல்பு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ டர்ன் ஆன் த ஏர் பியூரிஃபையர். சாரி, எப்போவுமே வந்து நம்ம அலெக்ஸாவை கூப்பிட்டு தான் சொல்லணும். ஸோ அலெக்ஸா டர்ன் ஆன் த ஏர் பியூரிஃபையர். ஸோ இப்போ வந்து ஏர் பியூரிஃபையர் வந்து டர்ன் ஆன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேமரா இருக்குது. ஸோ இன்கேஸ் இன்னொரு பார்ட்னர் வந்து வெளியில் இருக்காங்கன்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து உள்ளே இருந்தாங்கன்னா, நான் வந்து வெளில ஒர்க் பண்ணிருந்தேன்னா அந்த கேமரா வச்சு இவங்களை வந்து நான் மானிட்டர் பண்ணிப்பேன்.
அதுவும் இல்லை, இப்போ வந்து அந்த இன்னொரு பார்ட்னர் வந்து அவங்க கூப்பிடணும் அப்படின்னா 2 பேர் ஃபோன்லேயும் வந்து அலெக்ஸா இருக்கும். ஸோ இப்போ காண்டாக்ட் பண்ணணும்னா அலெக்ஸா கால் வினய். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து அலெக்ஸா இருக்கும், இது என்னோட டிவைஸு. இதுக்கு வந்து கால் வரும் பாருங்க. ஸோ இதுக்கு வந்து எழுந்திரிச்சு போகணுங்கிற அவசியமே இல்லை, இங்கேருந்தே வந்து கால் பண்ணி அவங்களுக்கு வந்து எதனா இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா சொல்லிக்கலாம் அண்ட் கூப்பிட்டுக்கலாம். ஸோ மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் செட்டப் வந்து இட்ஸ் மச் நீடட். பேபியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணணும், ஹெல்ப் வந்து நிறையா வேணும் அப்படின்லாம் வந்து அவசியம் கிடையாது. ஈவன் 2 பேர் இருந்தால் கூட அதை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணால் ஸ்மார்ட்டாக வந்து பேரண்டிங் பண்ணலாம். அதுக்கான எல்லாமே வந்து டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அண்ட் மோரோவர் இப்போ இருக்கிற அலெக்ஸா வந்து ஏதோ சாங் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து வச்சு நம்ம பேரண்டிங்கை வந்து ஸ்மார்ட்டாக வந்து பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்குறதுக்கு நான் எங்கேயுமே சுற்றலை, அலையில், தேட்டரில் எதுவும் பண்ணலை. எல்லாமே வந்து அமேசானில் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நான் அந்த அமேசான் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அலெக்ஸா செட் பண்ணுறதுக்கு வாங்க போகிறீங்க, பவர் கார்டில் கனெக்ட் பண்ண போகிறீங்க, இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க ஆப்பை, அவ்வளோதான். பெருசாக எந்த ஒரு ஃபிசிக்கலாக மெக்கானிக்கலாக எதுவும் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்காது. சேம் கேமராவுக்கும் அதே தான், ஏர் பியூரிஃபையருக்கும் அதே தான். இந்த ஃபேனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதுவும் வந்து ஜஸ்ட்டு ஒயர்ஸை கனெக்ட் பண்ணுறது தான், வேறு எதுவுமே பெருசாக வந்து அவங்க பண்ண போகிறது கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் டு க்ரியேட் திஸ் ஸ்மார்ட் ரூம். முடிஞ்சால் இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு குட்டி லைக்கை போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய் ஃப்ரம் வின் அண்ட் வேலன். பாய் பாய். வேலன் பாய் சொல்லு. பாய் சொல்லு. வெரி குட். பாய் பாய்.